சென்னை கேத்தட்ரல் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை கேத்தட்ரல் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை கேத்தட்ரல் சாலையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் 45 கோடியே 99 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இவ்விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வேளாண் உழவர்நலத்துறை அமைச்சர் மற்றும் சில அமைச்சர்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக பூங்கா அமைக்க கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்ட 6.09 ஏக்கர் பரப்பளவில் இந்த பூங்காவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவை பொறுத்தவரை பல்வேறு பொழுதுபோக்கு கலை அம்சங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து இந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த பொழுதுபோக்கு அம்சங்களை தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக உயர்தர தோட்டக்கலை அருங்காட்சியகம் 500 மீட்டர் நீளமுடைய ஜிப்லைன் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கயிற்றில் தொங்கி சொல்லக்கூடிய சாகச கயிற்றில் தொங்கி சொல்லக்கூடிய வகையில் இந்த ஜிப்லைன் ஆனது 500 மீட்டர் நீளம் அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்வையாளர்களை படம்பிடிக்கும் கலைஞர்களின் கலைக்கூடம், தொடர் கொடி வளைவு பாதை, 120 அடி நீளமுடைய பனிமூட்ட பாதை, 2600 சதுரடி பரப்பிலான ஆர்கிட் குடில், 10,000 சதுரடி பரப்பில் அரிய வகை பூச்செடிகளால் அமைக்கப்பட்டுள்ள 16 மீட்டர் உயர கண்ணாடி மாளிகை உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு சிறப்பு அம்சங்கள் இந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வெளிநாட்டு பறவையகமும் ஒன்று இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 23 அலங்கார வளைவு பசுமை குகை, சூரியகாந்தி கூழாங்கல் பாதை, மர வீடு, அருவி, இசை நீரூற்று, குழந்தைகள் விளையாடுவதற்காக தனியாக இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பசுமை நிழல் கூடாரம், பாரம்பரிய காய்கறி தோட்டம், சிற்றுண்டியகம் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் 45 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பூங்காவானது கடந்த பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூங்காவிற்கான இந்த பொதுமக்கள் வரக்கூடிய அந்த கட்டணத்தை பொறுத்தவரை பெரியவர்களுக்கு 100 ரூபாயும், சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் என இந்த நுழைவு கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இதர சிறப்பு அம்சங்களை பார்வையிடக்கூடிய தனித்தனியே கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த ஜிப்லைன், இந்த பறவையகம் உள்ளிட்டவற்றை பார்வையிட தனித்தனி கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஜிப்லைன் சாகச பயணம் சில பெரியவர்களுக்கு 250 ரூபாயும், சிறியவர்களுக்கு 200 ரூபாயும், குழந்தைகள் மடியில் அமர்ந்து சில 150 ரூபாயும் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மாலை நேரத்தில் இசை நீரூற்று, நடனம் காண 50 ரூபாய், கண்ணாடி மாளிகையை பார்வையிட பெரியவர்களுக்கு 50 ரூபாய், சிறியவர்களுக்கு 40 ரூபாய் என இந்த பொழுதுபோக்கு பார்வையிடக்கூடிய இந்த தனித்தனி கட்டணங்களானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பல்வேறு பாதுகாப்பு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். கல்வெட்டை பார்வையிட்டுவிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இசை கலைஞர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூங்காவை பொறுத்தவரை இந்த பூங்காவானது ஏற்கனவே ஆக்கிரமிப்பில் இருந்த நிலம் மீட்கப்பட்டு அந்த தோட்டக்கலைத்துறைக்கு வழங்கப்பட்டு தோட்டக்கலைத்துறை சார்பில் இந்த 6 ஏக்கர் பரப்பளவில் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு பூங்காக்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, எந்த தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த பூங்காவில் என்ன மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இங்கு சென்னையில் கேத்தட்ரல் சாலையில் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட இந்த நிலத்தில் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். அதன்படி இந்த பூங்கா அமைக்கும் பணியானது கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி தொடங்கப்பட்டது, அடிக்கல் நாட்டப்பட்டு அதன் பிறகாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சூழலில் தற்பொழுது இந்த பூங்காவில் அமைக்கக்கூடிய பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் பூங்கா ஏற்படுத்தப்பட்டு அந்த பூங்கா நிறைவு பெற்று தற்பொழுது அதன் பொதுமக்கள் பார்வைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூங்காவை மதிப்பை பொறுத்தவரை 45 கோடியே 99 லட்சம் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த பூங்காவில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உயர்தர தோட்டக்கலை அருங்காட்சியகம் இந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 500 மீட்டர் நீளமுடைய ஜிப்லைன், அதாவது இந்த ஜிப்லைனை பொறுத்தவரை
பல்வேறு இடங்களில் இது பிரபலமாக இருக்கக்கூடிய ஒன்று. இது அந்த சிங்கப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூங்காக்களிலும் இந்த ஜிப்லைன் போன்ற அமைப்புகள் இருப்பதாக அப்பொழுது தெரிவிக்கப்பட்டு அது போன்ற அமைப்புகளும் இந்த பூங்காவில் புதிதாக கட்டப்படக்கூடிய பூங்காவில் இடம்பெறும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி 500 மீட்டர் நீளத்திற்கு இந்த ஜிப்லைன் ஆனது கயிற்றில் தொங்கி செல்லும் கூடிய அந்த வகையில் ஜிப்லைன் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்களை படம் பிடிக்கக்கூடிய கலைஞர்களின் கலைக்கூடமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர் கொடி உழவு பாதை 120 அடி நீளமுடைய பனிமூட்ட பாதை 2600 சதுரடி பரப்பிலான ஆர்கிட் குடில் 10,000 சதுரடி பரப்பில் அரிய வகை பூச்செடிகளால் அமைக்கப்பட்டுள்ள 16 மீட்டர் உயர கண்ணாடி மாளிகை, வெளிநாட்டு பறவையகம், 23 அலங்கார வளைவு பசுமை குகை, அருவி, நீரூற்று, குழந்தைகள் விளையாடக்கூடிய தனி இடம், பசுமை நிழற்கூடாரம், பாரம்பரிய காய்கறி தோட்டம் வந்தது. ஏற்கனவே இந்த பகுதியில் பூங்கா வருவதற்கு முன்பு ஒரு பாரம்பரிய காய்கறி தோட்டமானது ஏற்படுத்தப்பட்டு அங்கு பாரம்பரிய காய்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அதுவும் இந்த பூங்கா அமைக்கப்பட்ட பிறகும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பாரம்பரிய காய்கறி தோட்டமும் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்ட பிறகும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிற்றுண்டியாகவும் இந்த பூங்காவில் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போன்று பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இந்த பூங்காவானது கட்டப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்திருக்கிறார். பூங்காவை திறந்து வைத்து அந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பொழுதுபோக்கு அம்சங்களை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார்.